ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபேக்ட் ஃபியூசன் அண்ட் கோட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து பார்க்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலுக்கு வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இது ரொம்ப சிம்பிள். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபைல வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் டெஸ்க்டாப்ல. எம்பி ஃபைல் ட்ரையல்ட்டு நான் நேம் கொடுத்துருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன்ட்டு ஏதோ ஒன்று நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இதோட லொகேஷனும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் பைத்தான்ல எப்படி ஃபைல் ஓப்பன் பண்றதுன்னா, இப்போ நான் ஏதோ ஒரு வேரியபிள் ஃபைல்னு வச்சுக்கிறேன். அதுல போய் ஓப்பன், இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆர் ஸோ நீங்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆர்ன்ட்டு ஒன்று கொடுத்துருக்கேன். அது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா, அந்த பேக் ஸ்லாஷ்லாம் வந்து ஒரு எஸ்கேப் கேரக்டர் அது வந்து சிஸ்டம் கன்சிடர் பண்ணிக்கும். அதை எஸ்கேப் கேரக்டர் இல்லாம ஒரு லிட்டரலா ஒரு கேரக்டர் கன்சிடர் பண்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஆர்ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் ஆர் இல்லாம ரன் பண்ணேன்னா எனக்கு எரர் பாப்அப் ஆகும். ஸோ நான் இந்த இடத்துல இப்ப ஆர்ன்னு கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்ப வந்து சாரி, இப்ப எதுக்கு வராட்டி நான் எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுக்கல, ட்ரையல் டாட் டெக்ஸ்ட். இப்ப வந்து நான் ஆர் இல்லாம ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து எரர் வந்து பாப்அப் ஆகும். ஸோ இப்போ நான் ஆர் கொடுத்தேன்னா பேக் ஸ்லாஷை வந்து ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நீங்க பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ வந்து இப்போ பிரிண்ட் ஃபைல் நான் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு வந்திருக்க அவுட்புட் வந்து ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபைல். இப்போ எக்ஸாக்டா உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா நீங்க வந்து பிரிண்ட் ரீட் டாட் ஃபைல், சாரி மாத்தி கொடுத்துட்டு ஃபைல் டாட் ரீட் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன். இதுதான் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ரீடிங், ரைட்டிங், அப்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம வரிசையா ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ரீட்னா என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்ததுதான் ஆக்சுவலா ரீடு. இப்போ இன்னொரு நம்ம வந்து இன்னொரு ஃபார்மேட் எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வெறும் ஆர் வந்து என்ன பண்ணுன்னா ஓப்பன் டெக்ஸ்ட் ஃபைல் அண்ட் ஓப்பன் டெக்ஸ்ட் ஃபைல் அது எதுக்காகனா ரீடிங்ஸ்க்காக. அதே மாதிரி வந்து எரர் இப்ப வந்து இந்த நம்ம ஓபன் பண்ற ஃபைல் வந்து டெஸ்க்டாப்ல இல்ல, சொன்ன லொகேஷன்ல இல்லாட்டி ஒரு எரர் வந்து நம்மளுக்கு வரும். ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கோட் பண்ணி காட்டுறேன். வித் ஓப்பன், ஃபர்ஸ்ட் வந்து ஓபன் பண்ணிக்கிறோம் ஃபைல ஆறு. இப்போ இந்த லொகேஷனை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஆர் ஆப்ரேஷன் ரீட் ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஸோ ஆர்ன்னு கொடுத்துட்டு ஃபைல் இன்ட்டு ஒரு வேரியபிள் ஏதோ ஃபைல் இன்ட்டு நீ ஓபன் பண்றதுன்னு சொல்லியாச்சு. இப்ப வந்து ஒரு டேட்டால வந்து இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட். ஃபைல் அதுல இருக்க கண்டென்ட் ஃபுல்லா டேட்டால வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்ப பிரிண்ட் டேட்டா கொடுத்தேன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிடும். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஆர் பிளஸ் ஒரு ஆப்ரேஷன் அது என்ன பண்ணுதுன்னு சொல்றேன். ஆர் பிளஸ் வந்து ஓப்பன், இது வந்து எதுக்காகனா ரீடிங் அண்ட் ரைட்டிங்காக, ரெண்டுமே பண்றதுக்காக. பிளஸ்ன்ட் வந்துச்சுனாலே போத் ரீடிங் அண்ட் ரைட்டிங், இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து இப்ப நெக்ஸ்ட் வந்து இதே வந்து ஆர் பண்ற மாதிரி இப்ப வந்து ஃபைல் இல்லாட்டி எரர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட்னா. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஆர் பிளஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இப்ப வந்து நம்ம ஆர் பிளஸ்னா ஸோ ரீடிங்கும் பண்ணலாம் அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து ரைட்டிங்கும் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுல ரீடிங் பண்ணியாச்சு. இப்போ ரைட் பண்றதுன்னா ஃபைல் டாட் ரைட். இப்ப ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி சேம் லைன்ல உங்களுக்கு அவுட்புட் வரும். திஸ் இஸ் மை செகண்ட் லைன். இப்ப நான் ரன் பண்றேன். இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணனால பிரிண்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. நான் உங்களுக்கு இப்ப ஃபைல் ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன், திஸ் மை செகண்ட் லைன். ஸோ ரெண்டுமே வந்துருச்சு நம்மளுக்கு.
இப்ப நான் வந்து நம்ம வந்து ஆர் பார்த்தாச்சு, ஆர் பிளஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் நம்ம பார்க்கலாம். ஸோ டபிள்யூ வெறும் டபிள்யூ வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆப்ரேஷன் ரைட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணும். ஆனா வந்து இப்ப வந்து இந்த இதுக்கும் ஆருக்கும் டபிள்யூக்கும் இன்னொரு டிஃபரன்ஸ் இங்க என்னதுன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து ஃபைல் இல்ல அப்படின்னா எரர் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, கிரியேட் ஆகும். கிரியேட் ஃபைல் இஃப் நாட் எக்ஸிஸ்ட். இப்ப நான் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. இந்த இடத்துல நம்ம வந்து டபிள்யூ கொடுக்கணும், ரைட் வெறும் ரைட் ஆப்ரேஷன். இப்ப இந்த இடத்துல வந்து ஃபைல் டாட் ரைட். இப்ப நான் வந்து ரைட்டுக்கும் ஆருக்கும் என்ன டிஃபரன்ஸ், இன்னொரு டிஃபரன்ஸும் உங்களுக்கு தெரியும். என்னன்னா நான் திஸ் இஸ் மை தேர்ட் லைன் கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து என்னென்ன இருக்குன்னா, திஸ் மை ஃபர்ஸ்ட் லைன், திஸ் மை செகண்ட் லைன்ட்டு இருக்குது. இதுல திஸ் மை ஃபர்ஸ்ட் லைன், திஸ் மை செகண்ட் லைன்ட்டு. இப்ப வந்து நான் இதை ரன் பண்ணிட்டு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் மை தேர்ட் லைன். ஸோ ஏற்கனவே இருக்கிறத அப்படியே அது வந்து ட்ரங்கேட் பண்ணி, ஸோ புதுசா ஒண்ணு வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து எரேஸ் பண்ணிரும். ஏற்கனவே இருக்கிறத எரேஸ் பண்ணிட்டு நம்ம கொடுக்கறத தான் வந்து அது வந்து வச்சுக்கும். அதுதான் வந்து ரைட் ஆப்ரேஷன் பண்றது. இப்ப வந்து டபிள்யூ பிளஸ் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து நான் பிளஸ் வந்தாலே போத் ரைட் அண்ட் ரீட். அப்புறமா வந்து கிரியேட் ஃபைல் இஃப் நாட் எக்ஸிஸ்ட். அதையும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்க சொன்ன மாதிரி இதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, திஸ் இஸ் மை தேர்ட் லைன் பதிலா நான் ஃபோர்த் லைன் ஃபர்ஸ்ட் லைன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன். ஸோ இப்போ வந்து டபிள்யூ பிளஸ் இது. ஸோ போத் ரீட் அண்ட் ரைட் அண்ட் ரீடிங் ஆப்ரேஷன் ரெண்டுமே பண்ணும். இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட் இப்போ நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னு பாருங்க. எதுவுமே வரல. சாரி, பிரிண்ட் எதுவுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகல. நீங்க யோசிக்கலாம், நம்ம தான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கோமே, எதுக்காக பிரிண்ட் ஆகலன்ட்டு. நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும். ஆனா நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகல. அதோட ரீசன் என்னதுன்னா, நம்ம வந்து ரைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த கர்சர் வந்து இங்க வந்துருது. இங்க வந்த பிறகு நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனாலதான் நம்மளுக்கு எம்டியா பிரிண்ட் ஆகுது. சோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கர்சரை நம்ம இங்க கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பிரிண்ட் பண்றதுக்கு, டேட்டாவை வந்து ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபைல் டாட் சீக் 0ன்னு கொடுத்துக்கிறோம். இப்ப வந்து நான் ரன் பண்ணா திஸ் மை ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு டபிள்யூனா என்ன தெரிஞ்சிச்சு, டபிள்யூ பிளஸ்னா என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி ஃபைல் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல நீங்க வந்து நல்லா பாத்துக்கோங்க. டெஸ்க்டாப்ல எனக்கு வந்து வெறும் வந்து ட்ரையல் மட்டும் தான் இருக்கு. நான் ட்ரையல் ஒன்னுட்டு ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த இடத்துல நான் வந்து கொடுப்பேன் ட்ரையல் ஒன் டாட் டெக்ஸ்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ட்ரையல் ஒன் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரீடுக்கும் ரைட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். ஸோ அது வந்து கிரியேட் பண்ணிடும், ஒரு ஃபைல் வந்து இல்லாட்டி கிரியேட் பண்ணிடும். அதே மாதிரி ரைட் பண்ணும்போது ஆர் பிளஸ் கொடுத்தோம்னா ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட் வந்து இங்க எரேஸ் ஆகாது. அதுவும் ஒன்று இருக்குது. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து அப் அண்ட் ஆப்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஏ. ஸோ ஏ வந்து என்ன பண்ணும்னா ஓப்பன் ஃபார் ரைட்டிங், ரைட் ஆப்ரேஷனுக்காக ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி டேட்டா வந்து இன்சர்ட்டட் அட் எண்ட் ஆஃப் லைன். ஸோ இந்த மாதிரி ட்ரங்கேட் ஆகாம எரேஸ் பண்ணாம நீங்க என்ன டேட்டா கொடுத்தீங்களோ அது வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்து அப் அண்ட் அப் அண்ட் ஆகுது, நெக்ஸ்ட் அப் அண்ட் ஆகும். அதே மாதிரி கிரியேட்
file if not exist. ஓகே, நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் வந்து இதே தான் ட்ரையல் 1ல் நான் ட்ரையலில் அப் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறேன். ஃபைல் டாட் ட்ரை, திஸ் இஸ் மை, ஏற்கனவே நம்ம அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் செகண்ட் லைன் நான் ஸ்லாஷ் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ அதில் போய் பார்த்தா திஸ் இஸ் மை செகண்ட் லைன். ஸோ ரெண்டுமே இருக்கு, நம்மளுக்கு அப் அண்ட் ஆயிருக்கு, அவ்வளோதான். இப்போ வந்து நான் A+ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ A+ வந்து எதுவும் இல்லை. இதே நான் ஏற்கனவே ப்ளஸ்ன்னு வந்த மாதிரி ஓப்பன் ஃபார் ரைட் அண்ட் ரீட். அதே மாதிரி இதே தான், டேட்டா வில் பி இன்சர்ட்டட் அட் த எண்ட் ஆஃப் லைன். அப்புறம் கிரியேட்ஸ் ஃபைல் இஃப் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் தேர்ட் லைன் கொடுத்துட்றேன் அண்ட் A+. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து கர்சரை வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வச்சாதான் எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஃபைல் டாட் சீக் 0 வந்து டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ரீட் கொடுத்துட்டு பிரிண்ட் டேட்டா. ஸோ திஸ் மை ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் எல்லாமே வந்து நமக்கு பிரிண்ட் ஆச்சு. இப்போ வந்து நான் இதுலயும் உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து கிரியேட் பண்றதை காட்டுறேன். நான் இங்க வந்து ட்ரையல் 1 க்ளோஸ் டெலீட் பண்றேன். ஸோ ட்ரையல் 1 டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் திருப்பியும் இங்க வந்து 1 கொடுத்துட்டு ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ட்ரையல் 1 திருப்பியும் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல்ல வந்து இப்போ நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்ல எல்லாமே நம்ம ஓரளவு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதையும் கவர் பண்றேன். உங்களுக்கு கிளியரா எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் வேணும்னாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.